12th Computer Science Chapter 12 Structured Query Language. இந்த லெசன் தான் நம்ம இந்த வீடியோல வந்து டீடைலா வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த லெசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். டேட்டானா என்ன, டிபிஎம்எஸ்னா என்ன, ஆர்டிபிஎம்எஸ்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் இந்த லெசனுக்குள்ள வந்து மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப டீட்டெயிலாக இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த இன்ட்ரோடக்டரி பார்ட்டை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்ட்ரடக்ஷன் டு எஸ்கியூஎல்னு ஒரு டாபிக் ஆரம்பிப்போம் வீடியோவில். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இந்த பேசிக்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அந்த இன்ட்ரடக்ஷன் டு எஸ்கியூஎல் போகும்போது தான் உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக புரியும் எஸ்கியூஎல் ஏன் யூஸ் பண்ணுறோம். ஸோ யூஸ் பண்ணும்போது அந்த கமெண்ட்ஸ் எழுதும்போதும் உங்களால் வந்துட்டு அதை புரிஞ்சுட்டு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த இன்ட்ரடக்ஷன் இனிஷியல் ஸ்பேஸில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுடைய சஜஷன் அண்ட் ஃபீட்பேக்ஸையும் வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்யூ. எஸ்கியூஎல் லெசன் இந்த லெசனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டேட்டாவோட இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஏன்னா டேட்டாவோட இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஆரம்பித்து டிபிஎம்எஸ்னால் என்ன, ஒரு சில பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ எஸ்கியூஎல் வந்து கிளியராக புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த பேசிக்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த லெசனுக்குள்ள இருக்கிற எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இன்ட்ரடக்ஷன் டு டேட்டாலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா அப்படின்னும் போது டேட்டானா என்ன, ஸோ நம்ம ப்ரீவியஸ் லெசன்லையும் டேட்டானா என்ன அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ டேட்டா அப்படின்னா ஒரு ரா ஃபேக்ட் தான். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயில் ஐடி நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஜிமெயில் ஐடியில் நான் கொடுத்துருக்கிறது ஒரு எக்ஸாம்பிளா இப்போ வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட், டேட் ஆஃப் பர்த் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து கொடுக்கும்போது அந்த டீட்டெயில்ஸ்லாம் போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டோர் ஆகணும். ஓகே, ஸோ இந்த யூசர் நேம் அப்படின்றது ஒரு டேட்டா, பாஸ்வேர்ட்ன்றது ஒரு டேட்டா, டேட் ஆஃப் பர்த் அப்படின்றது ஒரு டேட்டா. சேம் வே நம்ம ரயில்வே டிக்கெட் புக் பண்ணும்போது நம்ம ஒரு சில டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபீட் பண்ணுவோம். லைக் பேசஞ்சர் நேம் என்ன, ஃப்ரம் எங்கே, எங்கே போகணும், டெஸ்டினேஷன் என்ன. ஸோ அந்த மாதிரி அதுவும் வந்துட்டு ஒவ்வொரு இதுவுமே வந்துட்டு ஒரு டேட்டா. அண்ட் பேங்கிங் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், எவ்வளோ அமௌண்ட் டெபிட் ஆயிருக்கு, ஸோ அது எல்லாமே ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஒரு டேட்டா. ஸோ டேட்டாஸை வந்து டேட்டா அப்படின்றது டே டு டே லைஃப்ல வந்துட்டு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நம்ம வந்துட்டு த்ரூ அவுட் த வேர்ல்டு எடுக்கும்போது மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்படின்றதே வந்துட்டு ஒரு பெரிய டாஸ்காக தான் வந்துட்டு இப்போ எடுத்திருக்கோம். அண்ட் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நிறைய டேட்டா ஹேண்டில் பண்ண வேண்டி இருந்ததுனால தான் வந்துட்டு இந்த கான்செப்டே டெவலப் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த டேட்டா ஸ்டோரேஜை வந்து நம்ம எப்படி பண்ணுவோம், அதுலேருந்து அந்த ஸ்டோர் பண்ண டேட்டாவை எப்படி ரெட்ரீவ் பண்ணுவோம், அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டானா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த டேட்டா அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ அந்த டேட்டாவை வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு ஆர்கனைஸ்டு செட்டப் ஒன்று வேணும். ஸோ அந்த ஒரு சாஃப்ட்வேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் இருக்கிற அந்த டேட்டாவை மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்து இந்த டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிபிஎம்எஸ் அப்படின்றது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இதனுடைய பேஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது 1960s அண்ட் early 1970s வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த டிபிஎம்எஸ் வந்து டெவலப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து டெவலப் பண்ணது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மெயின் ஃப்ரேம் சிஸ்டம்க்கு தான் டெவலப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அதனுடைய பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக மினி கம்ப்யூட்டர்ஸ், கம்ப்யூட்டர் ஒர்க் ஸ்டேஷன், பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு சர்வர் கம்ப்யூட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அதை டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஏர்லி டேஸ், அதாவது ரொம்ப பிகினிங்ல வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணாங்க, இந்த டேட்டா மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணாங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் கம்ப்யூட்டர்லேயே வந்துட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அண்ட் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ், அந்த டேட்டா ஆக்சஸ்லாம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு சிங்கிள் கம்ப்யூட்டர்லேயே வந்துட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வந்து கம்யூனிகேஷன் வந்து நம்ம ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு பண்ணணும் அப்படின்னும் போது அந்த நெட்வொர்க்கிங் கான்செப்ட், அந்த கிளைண்ட் சர்வர் மாடல் அப்படின்றது வந்து 1980ஸ்லையும் 1990ஸ்லையும் வந்துட்டு
ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ்லாம் ஒரு சிஸ்டத்துலையும் பர்சனல் கம்ப்யூட்டர் நம்ம ஓன் சிஸ்டத்துலையும் அண்ட் டேட்டா பேஸ் வந்து செப்பரேட்டா இன்னொரு சிஸ்டத்துலையும் பிளேஸ் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னும் போது, ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்னும் போது இன்னுமே வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போகும்போது ஒவ்வொரு இதுவுமே வந்துட்டு தனித்தனி சிஸ்டத்துல பிளேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பர்சனல் கம்ப்யூட்டர்ல வந்து ப்ரௌசர் வந்து நம்ம ஒரு டேட்டாவை ரெக்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, ஸோ இன்டர்நெட் எல்லா சிஸ்டமே கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இன்டர்நெட் தான் நம்மளுடைய மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இன்டர்நெட் மூலமா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ரெக்வெஸ்ட் வந்து உங்களுடைய பர்சனல் கம்ப்யூட்டர்ல இருந்து அப்ளிகேஷன் சர்வருக்கு போகும். அப்ளிகேஷன் சர்வர் வந்து உங்களுக்கு என்ன டேட்டா வேணும் அப்படின்றத வந்து டேட்டா பேஸ்ல இருந்து query பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை வந்துட்டு அகெயின் அப்ளிகேஷன் சர்வருக்கு அனுப்பும். அண்ட் அப்ளிகேஷன் சர்வர் வந்து அகெயின் நம்மளுடைய பர்சனல் கம்ப்யூட்டர்ல நம்மளுடைய ஸ்கிரீன்ல வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஒர்க்கிங். எப்படி வந்து டேட்டாஸ் வந்து நம்மளால எடுக்க முடியுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜிமெயில லாகின் பண்றேன் அப்படின்னா, இனிஷியலா நான் வந்து ஸ்டோர் பண்ணும்போது, இனிஷியலா சைன் அப் பண்ணும்போது அந்த டேட்டா எல்லாமே வந்துட்டு டேட்டா பேஸ்ல போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நான் செகண்ட் டைம் சைன்இன் பண்ணும்போது நான் கொடுக்குற யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்துட்டு அப்ளிகேஷன் சர்வர் மூலமா டேட்டா பேஸ்ல போயிட்டு, ஸோ அதுக்கான டேட்டா பேஸ் இருக்கிற அந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது ரெண்டும் மேட்ச் ஆறதான்னு பார்த்து, அது மேட்ச் ஆறதுன்னா வந்து அப்ளிகேஷன் சர்வர் மூலமா உங்களுக்கு கூகுள் அந்த உங்களுடைய ஐடி வந்து லாகின் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டேட்டாஸ் யூஸ் பண்றோம். அண்ட் டேட்டாஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம டேட்டாவை எங்க இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம டேட்டாவை வந்து டேட்டா பேஸ்ல இருந்து எடுக்கிறோம். ஸோ டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்து அதை வந்து நான் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து சொல்லணும், டேட்டா பேஸ்ல இந்த டேட்டாஸை எடு அப்படின்னு சொல்லணும். அதை சொல்றதை நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவேன் அப்படின்னா, அது கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் இந்த SQL. நான் இந்த டேட்டா பேஸ்ல இருந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், என்ன டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த queries-உம் கண்டிஷன்ஸும் எல்லாமே வந்துட்டு நான் ஒரு லாங்குவேஜ் மூலமா கம்யூனிகேட் பண்ணணும். அந்த லாங்குவேஜ் தான் நம்ம யூஸ் பண்ற இந்த ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் அப்படின்றது. ஸோ நம்ம ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல இருக்கிற அந்த டேட்டாஸை நம்ம வந்து query பண்றதுக்கு, நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு, அந்த டேட்டாபேஸோட கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் அப்படின்றது தான். ஸோ நான் ப்ரீவியஸா காமிச்ச அந்த இது வந்து ஒரு பிக்டோரிக்கல் ரெப்ரசன்டேஷன். அதாவது எல்லாமே வந்து தனித்தனி சிஸ்டத்துல இருக்கும் அப்படின்றது அது ஒரு சிஸ்டம் தான். பட் ஒவ்வொன்றும் வந்து அதனுடைய ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு அந்த சர்வருக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதே பர்சனல் கம்ப்யூட்டருக்கு அதனுடைய ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் கம்மியா இருக்கும். பட் அதை நான் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆக்சுவலா ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு புக்லயும் பிக்சர்ஸையும் பார்க்கும்போது கிளைண்ட் மிஷின் மட்டும்தான் சிஸ்டம் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் தென் இன்டர்நெட் அண்ட் சர்வர் அப்படின்னும் போது வெப் சர்வர், SMPT சர்வர்ஸோ, DNSஓ, ஃபைல் டிரான்ஸ்ஃபர், FTPஓ என்ன சர்வரோ அந்த சர்வர் வந்து இப்படிதான் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அப்ளிகேஷன் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர் அண்ட் டேட்டாபேஸ், இந்த மாதிரி வந்து ஒரு மல்டி டயர் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படின்னா பிக்டோரிக்கலா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேட்டாஸ் வந்து கிளைண்ட்ல இருந்து கிளைண்ட்ல நீங்க கொடுக்குற ரெக்வெஸ்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜும் வந்து கிராஸ் ஆகி கடைசியில இந்த டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்து அதை query பண்ணி அதை எடுத்து அதுக்கப்புறமா அதை ப்ராசஸ் பண்ணி அண்ட் தென் உங்களுக்கு கடைசியில கிளைண்டோட ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம query பண்றதுக்கு யூஸ் பண்ண அந்த லாங்குவேஜ் தான் வந்து நம்ம இந்த லெசன்ல இருந்து படிக்க போறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு SQL. SQL அப்படின்னா என்ன? SQL-ஓட எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எதுக்கு அப்படின்னா டேட்டா பேஸ்ல இருக்க டேட்டாவை ஆக்சஸ் பண்ணவும் மேனிப்புலேட் பண்ணவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த SQL-ல நம்ம மெயினா என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிரியேட் பண்ணலாம், ஒரு டேபிளை கிரியேட் பண்ணலாம், ரெட்ரீவ் பண்ணலாம், ஆல்டர் பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ ஒரு டேட்டாவை வந்து நம்ம எல்லா விதமாகவும் வந்து ஹேண்டில் பண்றதுக்கு இந்த லாங்குவேஜ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் SQL லாங்குவேஜ் அப்படின்னும் போது இது எதுக்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா RDBMS, அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ்
மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு டேட்டா பேஸுக்காக இது டிசைன் பண்ண ஒரு லாங்குவேஜ். அண்ட் ஆக்சுவலா இந்த SQL அப்படின்றதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம ஒரு சிலர் வந்து SQL அப்படின்னும் வந்து இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இனிஷியலா வந்து இதை டிசைன் பண்ணும்போது SQL அப்படின்னு தான் நேம் வச்சிருந்தாங்க. SQLக்கான எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர்ட் இங்கிலீஷ் query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1970s IBM ரிசர்ச் சென்டர்ல வந்து இதை ஆக்சுவலா இதை டெவலப் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து இந்த SQL அப்படின்றது ஆல்ரெடி ஒரு ஏர்கிராஃப்ட் கம்பெனியோட ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் மார்க்கா இருந்ததுனால அதுல இருக்கிற அந்த வபல்ஸ் லைக் EU அகைன் இன்னொரு E இருக்கு, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு SQL அப்படின்னு ஒரு நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் 1986 வந்து ANSI அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட் இன்ஸ்டிடியூட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த பப்ளிஷ் பண்ண 1986 பப்ளிஷ் பண்ண SQL வந்து 1992 வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட் ஆஃப் SQL அப்படின்றது எப்போ நடந்ததுன்னா SQL 2008. ஸோ அதனால அதனுடைய நேமே வந்து SQL 2008 அப்படின்னு நேம் பண்ணியிருந்தாங்க. அப்டேஷன் 2008 வந்து ரிலீஸ் பண்ணதுனால. ஸோ SQL அப்படின்றது வந்து இட் இஸ் மெயினாக எதோட ஒர்க் பண்ணும் அப்படின்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோட தான் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணும். ஸோ இந்த RDBMS இதை ஷார்ட்டாக வந்து RDBMS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்றது ஒரிஜினலாக டெவலப் பண்ணது வந்து எட்கர் ஃப்ராங்க் டெட் கார்ட் அப்படின்றவங்க. அண்ட் இது வந்து எங்கே டெவலப் ஆச்சு அப்படின்னா IBM ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல இந்த இயர் 1970 ஜூன்ல வந்து இதை டெவலப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கார்ட் பப்ளிஷ் பண்ண ரிலேஷனல் மாடல் ஆஃப் டேட்டா ஃபார் லார்ஜ் ஷேர்ட் டேட்டா பேங்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கிள்ல வந்துட்டு எப்படி ஒரு மேத்தமெட்டிக்கல் தியரியை பேஸ் பண்ணி ஒரு டேப்லெட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை வந்து மேனிப்புலேட் பண்ணி மேனேஜ் பண்றது அப்படின்றத வந்து அதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் RDBMS பொறுத்த வரைக்கும் அதனுடைய பேக்கேஜஸ் அப்படின்னு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேக்கேஜஸ் இருக்கு. ஒரு சில பேக்கேஜஸ் அப்படின்னும் போது நம்ம புக்ல கொடுத்துருக்க மாதிரி Oracle, MySQL Server, IBM DB2 அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ்லாம் வந்துட்டு RDBMS ஓட பேக்கேஜஸ். அண்ட் RDBMSல வந்துட்டு மெயினா என்னதான் வந்து இம்பார்ட்டண்டா என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிரியேட் பண்ணலாம், ஒரு டேபிளை கிரியேட் பண்ணலாம், ரீட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் வந்து கலெக்டிவா வந்துட்டு CRUD அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா CRUD அப்படின்னும் வந்து ஷார்ட்டாகவும் வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது இதுதான் மெயின் ஃபங்க்ஷன், கிரியேட், ரீட், அப்டேட் அண்ட் டெலீட். ஸோ RDBMSல டேட்டாஸ் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டேபிள்ஸ் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்தோம். ஸோ இந்த டேபிள் அப்படின்றது என்ன அப்படின்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ், அதான் வந்து நம்ம டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம டே டு டே லைஃப்லேயே பார்த்துருப்போம். நம்ம ஸ்கூல் டைம் டேபிளில் வந்துட்டு என்ன டேஸ்ல என்னெல்லாம் பீரியட்ஸ் இருக்கு, எத்தனை பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னு ரோஸ் அண்ட் காலம்ஸ் போட்டு நம்ம எழுதுவோம். ஸோ அதே மாதிரி தான் டேட்டாஸும் ரோஸ் அண்ட் காலம்ஸாக ஸ்டோர் ஆகும். இந்த ஹரிசான்டல் என்டிட்டியை வந்து ரோஸ்ன்னு சொல்லுவோம் அண்ட் வெர்டிக்கல் என்டிட்டியை வந்து காலம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் ஸ்டோர் ஆயிருக்கிற டேட்டாஸ் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்னா ரோஸ் அண்ட் காலம்ஸாக ஸ்டோர் ஆகும். ஒரு பர்டிகுலர் ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனோட ஃபுல் டீட்டெயிலும் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இந்த அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜ், ஸ்டூடெண்ட் கிளாஸ் அப்படின்றத வந்து நம்ம ஃபீல்டு நேம்ஸாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கான டேட்டாஸ் வந்து 1001 A 17 12. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ஏக்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த அட்மிஷன் நம்பர் 1001, ஸ்டூடெண்ட் ஏஜ் 17 அண்ட் ஸ்டூடெண்ட் கிளாஸ் 12 அப்படின்றது. அண்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கான டேட்டாஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த ஹரிசான்டல் என்டிட்டியை வந்து நம்ம ரெக்கார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த டாபிக் வந்து ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஆஃப் SQL. ஆக்சுவலாக கார்ட் வந்து RDBMS டெவலப் பண்ணும்போதே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு 12 ரூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு RDBMS இருந்தால் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் வந்து
அதில் யூஸ் பண்ணுற அந்த ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் வந்துட்டு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு டேட்டா டெஃபினேஷன் அப்படின்னு ஒரு பாயிண்ட். டேட்டா டெஃபினேஷன் அப்படின்றது நம்ம ஸ்டோர் பண்ண போகிற அந்த டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிற அந்த டேபிளோட ஸ்கீமா அந்த ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபைன் பண்ணறதுக்கான எல்லா கமாண்ட்ஸும் இருக்கணும். லைக் டெலிட்டிங், கிரியேட்டிங், மாடிஃபைங் அந்த கமாண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜில் இருக்கணும். அண்ட் டேட்டா மேனிப்புலேஷன் அந்த பாயிண்ட் பார்க்கும்போது அதில் வந்து அந்த யூஸ் பண்ணுற அந்த ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ் வந்து SQL வந்து இன்சர்ட்க்கோ டெலீட், மாடிஃபை டப்பிள்ஸ் அப்படின்னா ரெக்கார்டை தான் வந்து நம்ம டப்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம். மாடிஃபை டப்பிள்ஸ் இந்த டேட்டா பேஸ் இதுக்கான கமாண்ட்ஸ்லாம் வந்துட்டு அந்த அவைலபிளாக இருக்கணும். அண்ட் எம்பேடட் டேட்டா மேனிப்புலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது SQL வந்து இட் கேன் பி யூஸ்ட் இன் ஹை லெவல் எம்பேட் பண்ணலாம். ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட எம்பேட் பண்ற மாதிரி இருக்கணும். அதாவது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னும் போது மெயினா வந்து எம்பேடிங் ஆஃப் SQL வந்து ப்ரொசீஜரல் லாங்குவேஜஸ்ல பண்ணுவாங்க. லைக் C++, கோபால் அதுல அந்த மாதிரி லாங்குவேஜ்ல ப்ரொசீஜரல் லாங்குவேஜ்ல வந்து எம்பேட் பண்ற மாதிரி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அண்ட் வியூ டெஃபினிஷன்ஸ், அதாவது வியூ டெஃபினிஷன்ஸ்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த டேபிள்ஸை டிஃபைன் பண்ணியிருக்க அந்த டேபிள்ஸை வந்து வியூ பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கணும். அண்ட் ஆத்தரைசேஷன் அப்படின்னும் போது அந்த டேபிள்ஸை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸும் வந்துட்டு இன்க்ளூட் ஆகிருக்கணும். அந்த ஆத்தரைசேஷன் அப்படின்ற அந்த ஒரு ரூல்குள்ளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லும்போது அந்த SQL நம்ம யூஸ் பண்ணுற அந்த SQL லாங்குவேஜில் அந்த செக் பண்ணுறதுக்கான இன்டெகிரிட்டியை செக் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸும் வந்துட்டு நம்ம இன்க்ளூட் ஆகிருக்கணும் அந்த லாங்குவேஜில். அண்ட் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃபைல் டிரான்சாக்ஷன் என்னெல்லாம் ஃபைல் டிரான்சாக்ஷன் கமிட்டுக்கும் ரோல் பேக்குக்கும் அதுக்கெல்லாம் தேவையான கமாண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த SQL ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருக்கணும். இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ரிலேஷனல் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுற ஒரு SQL லாங்குவேஜில் ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்கணும் அப்படின்றத ஒரு ரூலாக வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ SQL அப்படின்றது எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜாக வேணும்னாலும் இருக்கலாம். பட் இந்த ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்துட்டு அதில் இருக்கணும். ஸோ நம்ம புக்கில் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த சாப்டரோட பிகினிங்கில் இது இன்ட்ரடக்ஷன் தான். இது நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது கொஞ்சம் பேசிக்ஸும் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தேன். ப்ளஸ் வந்து இந்த டாப்பிக்கில் இருந்தும் வந்து கவர் பண்ணியிருந்தேன் வீடியோவில். இன்ட்ரடக்ஷன் டு SQL. ஸோ SQLோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். அண்ட் ரோல் ஆஃப் SQL இன் RDBMS, SQLோட ரோல் என்ன RDBMSல அப்படின்றதுலையும் இதில் கவர் ஆயிருக்கு. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அண்ட் ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஆஃப் SQLல வந்துட்டு இது கொஞ்சம் நான் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே வந்து டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, DDL, DML அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இது ஆக்சுவலாக என்னெல்லாம் இருக்கணும், எப்படி இருக்கணும் அந்த கமாண்ட்ஸ் அப்படின்னு தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அதனால இது வந்து டேட்டா டெஃபினேஷன் மாற்றிருக்கேன், டேட்டா மேனிப்புலேஷன் மாற்றிருக்கேன். அண்ட் மற்றபடி எல்லாமே ஆசிட்டிஸ் வந்து நம்ம புக்கில் இருக்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நான் என்னுடைய எக்ஸ்பிளனேஷனில் கொடுத்துருக்கேன். ஆசச் அப்படி தான் வரணும் அதுக்காக. அண்ட் நீங்கள் புக்கில் இருக்கிற மாதிரியும் வந்து எழுதணும். அது ஒன்றும் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்னுடைய மெத்தடில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுனால எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கிரியேட்டிங் டேட்டா பேஸில் இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இந்த டாபிக்ஸில் நம்ம கவர் பண்ண டாபிக்ஸ்லாம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கொடுங்க. கமெண்ட்டில் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.